கொத்தமல்லி புதினா துவையலுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி நல்லா உருவி கழுவி எடுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணி, 10-15 பூண்டு, 50 கிராம் இஞ்சி அதையும் நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கட்டு புதினா நல்லா அலசி கட் பண்ணி ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். 10 சிகப்பு மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு. ஒரு வாணலை வச்சு வாணல் கொஞ்சமாக சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துடலாம். இது கூடயே புளியும் தேவையான அளவுக்கு உப்பும் 10 காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சூடாக வதக்கி விடுங்க. லேசாக வதக்கினா போதும். இப்போ அதை எடுத்து நம்ம ஆற வைக்க போகிறோம். இப்போ நம்ம வதக்கினதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்கலாம். வதக்கினதை நம்ம ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். ஆறுனதும் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக நம்ம அரைச்சாச்சு மிக்சியில் போட்டு. அடுத்து தாளிக்க போகிறோம். ஒரு வடை சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது வெடித்ததும் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே நல்லெண்ணெய் தான். கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி நல்லா ப்ரெஷரி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா சுருண்ட வரணும். இந்த மாதிரி டிஷ்லாம் செஞ்சு நம்ம ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். சப்போஸ் ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு போகிறோன்னா அதோட கிண்டி சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே மெயினாக இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 வாரம் ஆனாலும் கெட்டே போகாது. நம்பி எடுத்துகிட்டு போகலாம் ட்ராவலுக்கு. இந்த துவையலை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம பேன்ஸில் ஒட்டவே கூடாது. ஒட்டாமல் சுருண்டு வரணும். பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு சுருண்டு வரணும். அப்போ தான் அது கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். புதினா துவையல் ரெடி.